Hello aspirants, welcome to UPSC Notes 2025 channel. இன்னும் 140 டேஸில் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. எல்லாருமே இப்போ தான் பரபரப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்றைக்குமே நம்ம ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது அதோட சிலபஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு கரெக்டான பாத்தில் போக முடியும். அதனால நம்ம இன்னைக்கு ப்ரிலிம்ஸை டீகோட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்பவுமே 2 பேப்பர் இருக்கும். ஒன்று ஜிஎஸ் ஃபுல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று சிஎஸ்ஏடி. எல்லாமே லாஜிக்கலாகவும் மேக்ஸ் ரிலேட்டடான ஃபுல் கொஸ்டின்ஸ், ஒரு 80 கொஸ்டின்ஸ் வரும். இது 2 பேப்பர் தான் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸோட ஜிஎஸ் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். நம்ம இந்தியாவில் என்னென்ன கரண்டாக நடந்துகிட்டு இருக்கு, இன்டர்நேஷ்னலாக வெளிநாடுகளில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிறனால இந்தியாவுக்கு என்னென்ன இம்பாக்ட்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது எல்லாமே இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்துடும். இதெல்லாமே கரண்ட் ஈவெண்ட்ஸில் படிக்கணும். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்றது நம்ம ஸ்டோனேஜ்ல இருந்தே, ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்ட்ரியில இருந்தே நம்ம படிக்கணும். ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன். இது ஃபுல்லாக டில் டேட் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூபிஎஸ்சி சிலபஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா இந்த டாபிக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம இன்னும் அதை டெப்தா படிக்கணும், இன்னும் அதோட ஃபேக்சுவல் மேட்டர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாமே ஹிஸ்ட்ரியில வந்துடும். அடுத்து ஜியாகிரபி, இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி. நம்ம ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஜியாகிரபி எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கு, எப்படிலாம் ஜியாகிரபி இன்வால்வ் ஆயிருக்கு, என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதுல யூபிஎஸ்சி நம்மளுக்கு சொன்னது ஒரு மேஜர்லி 3 டிவிஷன்ஸ்: பிசிக்கல் ஜியாகிரபி, சோஷியல் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. டோட்டலா இந்தியாவுக்கும் படிக்கணும், நம்ம வேர்ல்டுக்கும் படிக்கணும் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்புறம் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். கான்ஸ்டியூஷன் பத்தி படிக்கணும். கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, அதுல எத்தனை பேர் இருந்தாங்க, இன்வால்வ் ஆயிருந்தாங்க, என்னென்ன அதாவது ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாமே படிக்கணும். இதெல்லாமே கான்ஸ்டியூஷன்ல வந்துடும். அடுத்து பொலிட்டிக்கல் சிஸ்டம். பொலிட்டிக்கல் சிஸ்டம்ன்றது ப்ராப்பரான ஒரு பவர் அலோகேஷன் தான். ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றது. இதெல்லாமே பொலிட்டிக்கல் சிஸ்டம். பஞ்சாயத்து ராஜ் ஏன் இந்தியாவில கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சிங்கிள் பர்சனே ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஜாப் இல்லையா? அதனால இப்ப நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களே பார்த்துக்கணும். இப்ப வில்லேஜ்ல ஒரு குரூப்பா ஒரு வில்லேஜஸ் இருக்காங்கன்னா அவங்களே பார்த்துக்கணும். அதுக்கான ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இதுதான் பஞ்சாயத்து ராஜ். அடுத்து பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசிஸ் நார்மலா டோட்டலா மக்கள் நல்வாழ்வுக்காக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரது எல்லாமே பப்ளிக் பாலிசிஸ்ல சேர்ந்துரும். அடுத்து ரைட்ஸ் இஷ்யூஸ். ரைட்ஸ் இஷ்யூன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நிறைய நம்மளுக்குன்னு ஒரு இந்தியன் சிட்டிசனுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு. அது இன்கேஸ் வயலேட் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிச்சு. அது போக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம படிக்கணும். இதெல்லாமே ரைட்ஸ் இஷ்யூஸ்ல வந்துடும். ஓகே, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னா, டெவலப்பிங் our country without compromising our future generation. ஸோ இதை பேசிக்கா வச்சது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்மளும் இம்ப்ரூவ் ஆகணும், ஆனா நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதுனால, நம்ம டெவலப் ஆகுறதுனால நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து பாவர்ட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய பாவர்ட்டிஸ் இருக்கு. எப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம ஃபுட்டு ஷெல்டர் இல்லாதவங்கள பாவர்ட்டி, அவங்க மட்டும் பாவர்ட்டி கிடையாது. ஆக்சுவலா இப்ப எனக்கு ஒரு மினிமம் சம்பளம் இருக்கு, ஆனா அது எனக்கு பத்தலைனாலும் நான் பாவர்ட்டியில இருக்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரிலேட் பண்ணி படிக்கிறதா பாவர்ட்டிக்குள்ள வந்துடும். அடுத்து இன்க்ளூஷன்னா என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் மக்களுக்காக கொடுக்குறாங்கன்னா அது எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா போய் சேரணும். ஸோ அதெல்லாமே இன்க்ளூஷன், எல்லாருக்குமே எல்லா ரிசோர்ஸஸும் கிடைக்கணும். அதுதான். அடுத்து டெமோகிராபிக்ஸ்ன்றது பாப்புலேஷனை பத்தி படிக்கிறது. இந்த வருஷம் ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் டிக்ரீஸ் ஆச்சு, பர்த் ரேட் என்ன, டெத் ரேட் என்ன, இந்த மாதிரி பாப்புலேஷன் ரிலேட்டடா படிக்கிறது எல்லாமே டெமோகிராபிக்ஸ்ல வந்துடும். அடுத்து சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ்னா என்னன்னா, நம்ம சிட்டிசன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே அதெல்லாம் சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ்.
இப்போ நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 நாள் வேலை திட்டம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க 250 rupees எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் கிடைக்கிறனால அவங்க வந்து அவங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அது எல்லாமே சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்துடும். ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் எக்காலஜி, எப்படி ஆர்கனிசம்ஸ் வந்து அதோட என்விரான்மெண்ட்ல அடாப்ட் பண்ணிக்குது, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி எல்லாம் படிக்கிறது. அடுத்து பயோடைவர்சிட்டி, வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கனிசம், அதோட டிஃபரன்சஸ், எத்தனை ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இந்த இதில் வரும். அடுத்து கிளைமேட் சேஞ்ச், என்னென்ன கிளைமேட்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில், அது எங்கெங்கெல்லாம் உருவாகும், அதோட இம்பேக்ட்ஸ் என்ன, பர்டிகுலராக அது எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி நிறைய படிக்கிறது தான் வந்து கிளைமேட் சேஞ்ச். இந்த மூணுமே வந்து சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸோடையே போயிட்டா ஓகே. அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய சயின்ஸ். இது வந்து நம்ம என்சிஆர்டிஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1 சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1 சிலபஸ் இதுதான். இந்த எல்லா டாபிக்ஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம டெய்லி டேஸில் கண்டிப்பாக வரும். அதனால் எல்லா டாபிக்ஸும் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தரவாக வச்சுக்கணும். ஓகே, சிலபஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம், எது படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்கேருந்து படிக்கிறது, அதை எப்படி எடுத்து படிக்கணும், அதுக்கான சோர்சஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். எப்பயுமே ப்ரிலிம்ஸில் த மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங், த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு தான். ப்ரிலிம்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதை படித்தா மட்டும்தான் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறையா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும், இனிமேலும் ரிப்பீட் ஆகலாம். தேர் ஆர் மோர் சான்சஸ். அதனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பேசிக்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு அடித்தளம் வேணும்ல. ஸோ என்சிஆர்டி தான் எப்பயுமே யூபிஎஸ்சியோட த மோஸ்ட் பேசிக்கான திங்காக இருந்திருக்கு. என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி அண்ட் சோஷியாலஜி, இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இது எல்லாமே என்சிஆர்டியோட பேசிஸ் தான். இது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். அது போக பிஐபி, இந்தியாவோட ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஸோ இது வந்து வழக்கமாக இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி நியூஸஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது பாலிசி கொண்டு வந்தாலோ, ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எது நடந்தாலும் பிஐபியில் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் தினமும் ஒருக்கையாவது அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். அடுத்து நியூஸ் சேனல்ஸ், இம்பார்ட்டண்டான நியூஸ் சேனல்ஸும் இருக்குது. சன்செட் டிவி, ஸோ அது வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் எல்லாமே வந்து அவங்க அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பாங்க. சன்செட் டிவி பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் நான் கொஞ்சம் நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ இந்தியாவில் டோட்டலாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நம்ம ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது முக்கியமான நியூஸ் சேனலோ அதையும் கொஞ்சம் ரெகுலராக அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த நியூஸ் பேப்பர், அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட்டிங் நியூஸ் பேப்பர்ஸ் தான். நம்ம நியூஸ் பேப்பர் எந்த நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ், எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு நார்மலான கொஸ்டின் தான் அது. தி ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்? தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. தி ஹிந்துவில் தே ஆர் டூ டீட்டெயில்ட், மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தி ஹிந்து தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபேக்சுவலி இட் வாஸ் குட். ஸோ அதனால நம்ம ரெண்டுமே நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ, உங்கள் சாய்ஸ் தான். அடுத்து உங்கள் ரீஜனல் நியூஸ் பேப்பர், உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நியூஸ் பேப்பர்ஸையும் நீங்கள் அப்பப்போ பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் இன்டர்வியூவில் ரொம்ப யூஸ் ஆகலாம் உங்களோட ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே. அதனால உங்கள் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது போக இந்தியாவிலேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். என்சிஆர்டியும் நியூஸ் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது மூணு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1க்கு.
நான் முன்னாடி சொன்னது எல்லாமே காமனான சில ரிசோர்ஸஸ் நம்ம எப்பயுமே படிக்க வேண்டியது. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணி என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் என்சிஆர்டின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக் என்சிஆர்டி ப்ளஸ் நியூஸ் பேப்பர். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன வார்ஸ் நடந்திருக்கு படித்தா மட்டும் பத்தாது, நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் சேர்த்து படிக்கணும். மோஸ்ட்லி ஜியோ டேக்ஸ், யுனெஸ்கோ சைட்ஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது எல்லாமே ஹிஸ்ட்ரிலையும் வரும், ஜியாகிரஃபிலையும் வரும். ஸோ இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் வந்து விட்டுறாதீங்க. இதுவும் ஃபிலிம்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு டாபிக் தான். அடுத்து ஜியாகிரஃபி. பேசிக்ஸாக என்சிஆர்டி, நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி ஜியாகிரஃபி படிக்கலாம்னா, சில இடத்த வந்து பேப்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ரிசோர்ஸஸ் கிடச்சிச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ ஏன் நடந்துச்சு, அங்கே இருக்கிற ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன, எக்கனாமிக்காக அந்த ஏரியா வந்து எப்படி இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இது எல்லாமே ஜியாகிரஃபியில் நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். 2-3 கொஞ்சம் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம். மோஸ்ட்லி நான் கவர்மெண்ட் வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்டோட இந்தியா கிளான்ஸ், அப்புறம் நோ இந்தியா. இது எல்லாமே இந்தியாவோட பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே வந்து இந்த 2 வெப்சைட்டில் இருக்கும். இன்க்ரெடிபிள் இந்தியா, இது வந்து நல்லா விஷுவலி இட் வாஸ் நைஸ். ஒவ்வொரு இடத்த பற்றியும் போட்டிருந்தாங்க. டூரிசம், இப்போ இந்த ஸ்டேட்டில் போனால் என்னென்ன டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் இந்த இன்க்ரெடிபிள் இந்தியா வெப்சைட்டில். இதெல்லாமே ஜியாகிரஃபிக்கு. ஓகே, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி ப்ளஸ் நியூஸ் பேப்பர் ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் அதுதான். அதுபோக ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு 2 வெப்சைட் வச்சுருக்கேன். சன்சாட்டோட ராஜ்யசபா, லோக்சபா. இது ரெண்டுமே பேசிக்கான டீட்டெயில்ஸ், ஸ்டாட்டிக் ப்ளஸ் டைனமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த 2 வெப்சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து வழக்கம் போல் இது மணி ரிலேட்டட் இல்லையா எக்கனாமிக்ஸ் எப்பயுமே. அதனால நம்ம என்சிஆர்டிஸ் வந்து நார்மலாக 9th இருந்து நம்ம என்சிஆர்டிஸ் படிச்சுக்கலாம், ப்ளஸ் நியூஸ் பேப்பர். அது போக ரெஃபரன்ஸ்க்காக நித்தி ஆயோக் வெப்சைட் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது போக இந்தியன் பட்ஜெட், எப்பயுமே எக்கனாமிக்ஸ்னாலே பட்ஜெட், அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் இந்த பட்ஜெட் பார்ட். அது ப்ளஸ் சர்வே, எக்கனாமிக் சர்வேஸ், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து சயின்ஸில் வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்குரிய பேசிக்கான ரிசோர்ஸ் என்சிஆர்டி தான். 6th to 12th என்சிஆர்டிஸ் தரவாக படிச்சுக்கோங்க சயின்ஸ்க்கு. ப்ளஸ் நியூஸ் பேப்பர், அந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் தேவையில்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெலாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப முக்கியமான சோர்ஸ். அது போக ரெஃபரன்ஸ்க்குன்னு வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சரல் வெப்சைட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒரு வருஷத்தில் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த வெப்சைட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிக்ஸ் அட் அ கிளான்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்து MOEF வெப்சைட், இது வந்து கிளைமேட் சேஞ்ச்க்குரிய ஒரு வெப்சைட். ஸோ இந்த இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இதுவும் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பேப்பர் 1ஓட சோர்சஸ். இன்கேஸ் வேறு ஏதாவது சோர்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பேப்பர் 1ஓட சிலபஸ் ப்ளஸ் ரிசோர்ஸஸ் பார்த்துட்டோம். அடுத்து பேப்பர் 2 CS80, அதோட ரிசோர்ஸஸ் என்ன படிக்கணும் அதெல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம GS பேப்பர் வந்து எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் CS80 ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ரொம்ப கஷ்டம்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு போட வேண்டிய எஃபர்ட்டுக்கு ஈக்குவலான எஃபர்ட் நம்ம CS80யில் போடணும். அதை நம்ம வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஏன்னா ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆன நிறையா பேர், அதாவது நம்ம நார்மலாக GSல பாஸ் ஆன நிறையா பேர் வந்து CS80யில் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ CS80 வந்து ரொம்ப ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பேப்பர். CS80 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் தேவை. நம்ம ஸ்டார்டிங் நீங்கள் என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து CS80 வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர் 2ல் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 5 எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி பேராகிராஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களா, நெகட்டிவாக யோசிக்கிறீங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுப்பீங்க, அந்த மாதிரி நிறையா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே அந்த ஃபஸ்ட்டு 5 டாப்பிக்கில் வந்துடும். அதாவது காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பேராகிராஃபிக்கல் கொஸ்டின்ஸாக தான் வரும். அடுத்து நம்ம இது மேக்ஸ் லெவல், பேசிக் நியூமரசி அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன்.
ஒரு டேட்டாவை நீங்கள் எப்படி அதை வேல்யூபிளாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம நார்மல் மேக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம 12th மேக்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இவங்க வந்து இதை வச்சே ரொம்ப கஷ்டமாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம நார்மலாக பேசிக்காக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஎஸ்ஐடி பேப்பர் பொறுத்த வரைக்குமே. இதெல்லாமே வந்து சிஎஸ்ஐடி பேப்பரோட சிலபஸ். ஸோ இதுக்கான ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னதே தான், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் சிஎஸ்ஐடிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சிஎஸ்ஐடி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணி அதை கற்றுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பேசிக்ஸ்க்கு நீங்கள் வந்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் சிஎஸ்ஐடிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். என்றைக்குமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுக்கணும். அது போக நான் வந்து ஒரு 2 புக்ஸ் நார்மலாக எப்பயுமே நான் பார்த்த வரைக்குமே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 புக்கு தான் வழக்கமாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது, இந்த 2 புக்கு தான். ஸோ அதே தான் நானும் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒன்று வந்து ஆர்எஸ் அகர்வாலோட மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், அடுத்து அனாலிட்டிக்கல் ரீசனிங். அனாலிட்டிக்கல் ரீசனிங் எம்கே பாண்டியா அவங்களோடது யூஸ் பண்ணலாம், ஆர்எஸ் அகர்வாலோட தான் இருக்குது. ஸோ அதுவும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக சிஎஸ்ஐடிக்கு ரிசோர்ஸஸ்ன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு என்றைக்குமே வந்து கூடயே இருக்க போகிறது. சிஎஸ்ஐடிக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இதெல்லாமே தான் சிஎஸ்ஐடியோட முக்கியமான ரிசோர்ஸஸ். யாரும் வீடியோ விட்டு வெளியே வந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸுமே போட்டுடுறேன். இன்கேஸ் அந்த லிங்க்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா யூபிஎஸ்சி நோட்ஸ் 2025 பிளாக்ல, அதாவது என்னோட பிளாக்ல நான் எல்லா லிங்க்ஸுமே டீட்டெயில்டாக நோட்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோட பிளாகை கிளிக் பண்ணி அந்த லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே பேசிக்கான எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ். இதை விட நல்ல ரிசோர்ஸஸ் இருக்கலாம். இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்வேஸ் ஹியர் யூ. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இன்னும் 4 மாதத்தில் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. இந்த ப்ரிலிம்ஸ் எழுத போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வெரி 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 ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.